புரதம் என்பது கிரியேட்டினின் ஆகும். இது சிறுநீரகம் வெளியிடும் புரதத்தின் அளவு. இது ஜீரணிக்க எளிதானது, ஆனால் அதில் எந்த வலிமையும் இல்லை. வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்த பயறு சாப்பிடலாம் என்பதை பற்றி பேசப் போகிறோம். பயறு என்றால் புரதம், புரதம் என்றால் கிரியேட்டின். பெரும்பாலும் உங்கள் வீடியோக்களில் பயறு சாப்பிடுவது புரதத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் புரதம் கிரியேட்டினுக்கு வழிவகுக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே பெரும்பாலும் நோயாளி இந்த தலைப்பை பார்த்து மிகவும் பயப்படுகிறார், கேட்கக்கூட பயப்படுகிறார். ஆனால் நம் உடலில் ஒரு சிறுநீரக உறுப்பு மட்டுமே சாப்பிட வேண்டியதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சாப்பிட வேண்டும். பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். கிரியேட்டினின் விழத் தொடங்கும் போது அவர்கள் உணவை மிகவும் இறுக்கமாக செய்கிறார்கள். அவர்களின் உடலுக்குள் எதுவும் செல்லாது. அவர்களின் உடல் எடை குறையத் தொடங்குகிறது. மேலும் உடல் எடை குறைவதால் அவர்களின் கிரியேட்டினின் குறையும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் உங்கள் உடலில் கிரியேட்டினின் பிரச்சினை இல்லை. உங்கள் உடலில் உள்ள பிரச்சினை உங்கள் சிறுநீரகம். என் உடலில் எவ்வளவு கிரியேட்டினின் இருக்கிறதோ அதே அளவு கிரியேட்டினின் உங்கள் உடலிலும் உள்ளது. இரண்டு உடல்களிலும் ஒரே ஒரு வித்தியாசம் உள்ளது. என் சிறுநீரகம் என் உடலில் இருந்து அனைத்து கிரியேட்டினையும் வெளியேற்றுகிறது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் சிறுநீரகங்கள் வேலை செய்யாததால் கிரியேட்டினின் உடலில் சேரத் தொடங்குகிறது. அது வெளியே வர முடியாது. இதன் காரணமாக அளவு அதிகரிக்கத் தொடங்குகிறது. இப்போது ஒரு நோயாளி தனது கிரியேட்டினை குறைக்க விரும்பினால் எங்களுக்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, உடலில் கிரியேட்டினின் அளவை குறைப்பது. இரண்டாவது, உடலில் இருந்து அதிக கிரியேட்டினை அகற்றுவது. உடலில் கிரியேட்டினின் குறைக்கும் செயல்பாட்டில் அடிக்கடி உடலில் அவர்கள் தாங்களாகவோ அல்லது வேறு ஒருவரின் வேண்டுகோளின் பேரிலோ உணவை இறுக்கமாக்குகிறார்கள். இதனால் அதிலிருந்து அனைத்து புரதத்தையும் நீக்குகிறார்கள். நாங்கள் பால் சாப்பிட விரும்பவில்லை, பருப்பு சாப்பிட விரும்பவில்லை, அசைவம் சாப்பிட விரும்பவில்லை, பன்னீர் சாப்பிட விரும்பவில்லை, ரொட்டி சாப்பிட விரும்புகிறோம், அதுவும் மஞ்சள் உப்பு, அதுவும் நெய் மற்றும் டோரி திண்டா. இந்த 3 காய்கறிகளும் நெய் மற்றும் டோரி திண்டா சாப்பிடுவதாக கூறப்படுகிறது. அல்லது கம்பு ரொட்டி சாப்பிடுங்கள் அல்லது மிலிட்டரி ரொட்டி சாப்பிடுங்கள். எனவே அங்கு என்ன நடக்கிறது என்றால் உணவில் எதுவும் செல்லாது. நெய் மற்றும் டோரி திண்டாவில் அதிக ஊட்டச்சத்து மதிப்பு இல்லை. இது ஜீரணிக்க எளிதானது, ஆனால் அதற்கு வலிமை இல்லை. நோயாளி நெய் மற்றும் டோரி திண்டாவை 2-4 நாட்கள் சாப்பிடும்போது, அதுவும் குறைந்த மசாலா பொருட்களுடன் குறைந்த உப்புடன் சாப்பிட்டால் அதன் சுவை மிகவும் கெட்டுவிடும். உணவு நோயாளியின் முன் வருகிறது. நோயாளி உணவை சாப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் தினமும் சாக்லேட் சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை ஒரு நாள் சாப்பிடுவீர்கள். அதை சாப்பிட முடியாது. உங்கள் தானியங்கி போக்கு சாக்லேட் சாப்பிடுவதாகும். எனவே என்ன நடக்கிறது என்றால் நோயாளியின் பசி முடிந்து விட்டது. நோயாளியால் உணவு சாப்பிட முடியவில்லை. இப்போது நீங்கள் உணவு சாப்பிடாத போது உங்கள் உடலின் எடை குறையத் தொடங்குகிறது. எனவே சாதாரணமாக நாம் குறைவாக சாப்பிட்டால், சரியாக சாப்பிடாவிட்டால் ஒரு மாதத்திற்குள் 5 கிலோ வரை உடல் எடையை குறைக்கலாம். இப்போது 5 கிலோ எடையை கணக்கிட்டால் 5 கிலோ எடை குறைவாக உள்ளது என்று அர்த்தம். இப்போது கெட்டமைன் வெகுஜன பிளவுகளில் தயாரிக்கப்படுகிறது. உங்கள் நிறை பிளவு 30 கிலோ என்று நான் கூறினால் 30 கிலோவில் 5 கிலோ 25 கிலோ. இப்போது 30 கிலோவில் 5 கிலோ எவ்வளவு சதவீதம்? இது மிகப்பெரிய சதவீதமாகும். இப்போது இந்த சதவீதம் குறைவாக இருப்பதால் உங்கள் தொழிற்சாலை, கெட்டமைனின் தொழிற்சாலை, வெகுஜன பிளவு குறைந்துவிட்டது. இதன் காரணமாக கெட்டமைன் மட்டத்தில் ஆரம்ப வீழ்ச்சியை பெறுகிறோம். முன்பு உங்கள் நிலை 5 ஆக இருந்தது. இப்போது அது 4.5 ஆக வந்துள்ளது. இப்போது என்ன பிரச்சனை என்றால் 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதங்கள் சரியாக சாப்பிடாததால் உடலில் பலவீனம் உருவாகத் தொடங்கியது. இங்கே உங்கள் சிறுநீரகம் சரியாகவில்லை. குறைந்த கெட்டமைனின் அளவு அடுத்த 2 மாதங்களில் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்குகிறது. ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் வேலை செய்ய வலிமையை பெறவில்லை. நீங்கள் உணவு சாப்பிடாததால் குணமடைய பலம் கிடைப்பதில்லை. இதன் காரணமாக 5 முதல் 4.5 வரை சென்ற கெட்டமை குறைந்து 6 ஆக அதிகரித்து 7 ஆக செல்கிறது. இப்போது உங்கள் நிலை அதிகரித்துள்ளது. இப்போது நீங்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறுகிறார். இப்போது பிரச்சனை இங்கிருந்து தொடங்குகிறது. ஏனென்றால் இப்போது உடலுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் போது அது இல்லாமல் நீங்கள் உயிர் வாழ முடியாது, நீங்கள் வாழ முடியாது என்பது மிகவும் அவசியம். இப்போது உடலில் பலம் இல்லை. எனவே சிறுநீரக செயலிழப்பில் உணவை முற்றிலுமாக நிறுத்தும்போது அல்லது அதை மிகவும் இறுக்கமாக்கும் போது நாம் காணும் மிகப்பெரிய தவறு இது. முன்பெல்லாம் நோயாளியின் உடலில் சிறுநீரகம் மட்டுமே பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. டயாலிசிஸ் செய்ய முடியாத நிலை வலுவிழந்து விட்டது. சில நேரங்களில் நோயாளியின் இதயம் இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமடைந்திருப்பதை நாம் காண்கிறோம். பிபி மிகவும் குறையத் தொடங்குகிறது. 90, 60, 50, 40 இப்படி ஒன்று வருகிறது. பிபி மிகவும் குறைவாக உள்ளது. நோயாளியின் இதயம் மூழ்குவதை நாங்கள் அறிவோம். இந்த நோயாளிக்கு நாம் எவ்வளவு வேலை செய்தாலும் நோயாளி உயிர் வாழ முடியாது. இத்தகைய நிலையில் நோயாளி டயாலிசிஸ் செய்யச் சென்றால் அவர் 3-4 மாதங்கள் உயிர் வாழ முடியாது. அதன் பிறகு அவரது உடல் முடிவடைகிறது.
ஏனெனில் டயாலிசிஸில் கூட உடலில் பலவீனம் வருவதில் சிக்கல் உள்ளது. இதனால் நீண்ட நாட்களுக்கு டயாலிசிஸ் செய்ய முடியாது. டயாலிசிஸில் பலவீனம் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்யலாம். ஆனால் அது நடப்பதில்லை. எனவே இந்த பலவீனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம் உடலில் உள்ள சிறுநீரகம் தவிர மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு நாம் எல்லாவற்றையும் உணவில் வைத்திருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு என அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நடக்கிறது. எனவே நான் எனது அனைத்து நோயாளிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் உடலில் வைக்கும் உணவை நீங்கள் சிறுநீரகத்திற்கு வைக்க மாட்டீர்கள். அதை எல்லா உறுப்புகளுக்கும் போடுங்கள். நீங்கள் கிரியேட்டினை குறைக்க விரும்பினால் புரதத்தை குறைக்கவும். நிறுத்த வேண்டாம். நீங்கள் நிறுத்தினால் நோயாளியின் உயிர்வாழ்வு மிகவும் மோசமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது புரதத்தை சிறிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த புரதத்தை எடுத்துக்கொள்வது, அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதும் முக்கியம். புரதத்தின் பல ஆதாரங்கள் உள்ளன. அசைவ உணவு உபகரணங்களும் அசைவ உணவு உபகரணங்களும் உள்ளன. பால், காய்கறியிலும் பருப்பு அசைவத்திலும் வருகிறது. உன் கோழி வந்தது, மீன் வந்தது, முட்டை வந்தது. எனவே எங்களால் சிகிச்சை பெறும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அனைவரும் அசைவத்தை கைவிடுமாறு அறிவுறுத்துகிறேன். நீங்கள் சைவ புரதத்தில் வருகிறீர்கள். ஏனென்றால் தீவிர சைவ உணவு உண்பவர்கள் அனைவரும் தங்கள் ரொட்டி, பருப்பு சப்ஜியை தங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டு வாழ்கின்றனர். எனவே நீங்கள் அந்த உயிர்வாழ்வையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அசைவம் சாப்பிடுவதால் உடலில் எந்த பலவீனமும் ஏற்படாது. உங்கள் உணவில் உள்ள புரதத்தை மாற்ற வேண்டும். உங்கள் உடல் எளிதில் உறிஞ்சக்கூடிய புரதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரியேட்டினின் கூட இல்லை. எனவே என் நோயாளிகளுக்கு நீங்கள் பால் குடிக்க அறிவுறுத்துகிறேன். உங்கள் கால்களில் வீக்கம் இல்லை என்றால், தண்ணீர் இல்லை என்றால், நீங்கள் தினமும் ஒரு கப் பசுவின் பால் எடுத்துக் கொள்ளுங்கள். பாசிப்பருப்பு, மசூர், மூர் பருப்பு போன்ற பருப்பு வகைகளை லேசான பயிர்களாகவும் காய்ச்சலில் சாப்பிடுகிறோம். அத்தகைய பயிர் வகைகளை மெல்லியதாக மாற்றுகிறீர்கள். பயறு சூப் தயாரிப்பது போல பயறு நீர் தயாரிக்கப்படுகிறது. இதை இப்படி ஒல்லியாக மாற்றுங்கள். சர்க்கரை நோய் இல்லை என்றால் ரொட்டியுடன் சாப்பிட்டாலும் சரி, சாதத்துடன் சாப்பிட்டாலும் சரி. இதில் என்ன நடக்கிறது என்றால், உடலுக்கு தினசரி தேவைப்படும் அளவுக்கு புரதம் உடலில் ஓடுகிறது. உடல் மிகவும் புளிப்பாக இருக்க முடியாது. இதன் காரணமாக கிரியேட்டினின் உருவாக முடியாது. எனவே நம் உடலில் உள்ள விஷயங்களை மாற்றி நம் உடலை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியேட்டினை குறைக்க 2 வழிகள் உள்ளன. ஒன்று உணவை மிகவும் குறைப்பது, புரதத்தை முற்றிலுமாக நிறுத்துவது, உடலில் கிரியேட்டினின் குறைவாக இருப்பது. மற்றொரு வழி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பது, இதனால் உருவாக்கப்படும் கிரியேட்டினின் அகற்றப்படுகிறது. எனவே முதல் வழி, நீங்கள் ஒரே ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருந்தால், நீங்கள் உணவை இருக்கியிருந்தால், உடலில் பலவீனம் உள்ளது, நீங்கள் சிறுதானிய ரொட்டி சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் உடல் எடையை குறைக்கிறீர்கள், அது நீண்ட காலம் நீடிக்காது என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் சிறுநீரகத்தின் பிரச்சினை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது உங்களுடன் நீண்ட காலம் இருக்கும். அது உங்களுடன் நீண்ட காலம் இருக்கும் என்று நானே சொல்கிறேன். அதை நிர்வகிப்பது மிகவும் முக்கியம். அதை முற்றிலுமாக மாற்றுவது என்பது முடியாத காரியம். அதனால்தான் அது உங்களுடன் நீண்ட காலம் இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். சிறுநீரகத்திற்கு உணவு கொடுக்காவிட்டால் சிறுநீரகம் விரைவில் செயலிழந்துவிடும். சரியாக சாப்பிடாவிட்டால் உடல் எடை குறையும். எனவே உடலில் உள்ள பலவீனம் உங்கள் அடுத்த வழியாகும். இது உங்களை காப்பாற்றும். இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு உதவக்கூடும். இது டயாலிசிஸ் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை. அவர்கள் நிறுத்துகிறார்கள். எனவே உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பராமரிக்க நீங்கள் சரியாக சாப்பிட வேண்டும். இது கொஞ்சம் மாறுகிறது. ஆனால் அதிக உணவு கட்டுப்பாடு உங்கள் உணவால் நீங்கள் நோய்வாய்ப்படுகிறீர்கள், உணவால் அல்ல. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஏனெனில் உடலில் பற்றாக்குறை ஏற்படும் போது ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் புரதத்தை சாப்பிடவில்லை என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் கால்களில் வீக்கம் ஏற்படத் தொடங்கும். தண்ணீர் நிரம்பத் தொடங்கும். உங்கள் மொத்த புரதம் இது உங்கள் அறிக்கையில் குறைவாக இருக்கும். இப்போது உங்கள் கால்களை நீர் நிரப்பும் போது, நீங்கள் படுத்துக் கொள்ளும் போது கால் மேலே வருகிறது. எனவே கால்களில் இருந்து நீர் வெளியேறி உங்கள் நுரையீரலை நிரப்பத் தொடங்குகிறது. நுரையீரலில் உள்ள நீர் காரணமாக நிமோனியா ஏற்படத் தொடங்குகிறது. இப்போது உங்களுக்கு 2 உறுப்புகள் மோசமடையத் தொடங்கியுள்ளன. முதலாவது உங்கள் சிறுநீரகம், அது மோசமடைந்து கொண்டிருந்தது. இப்போது சிறுநீரகம் மற்றும் சாப்பிடாததால் உங்கள் நுரையீரலிலும் நீர் நிரப்பத் தொடங்கியுள்ளது. இப்போது நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தில் ஒன்றை காப்பாற்ற முடியும் என்று நான் சொன்னால், நீங்கள் யாரை காப்பாற்றுவீர்கள்? அதை பற்றி யோசி. குண்டிக்காய் இல்லை. நீங்கள் மருத்துவரிடம் கேட்டால், நான் யாரை காப்பாற்ற வேண்டும்? நுரையீரலை காப்பாற்றுகிறோம், நாம் இன்றைக்கு வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் உங்கள் நுரையீரல் சரிந்து மோசமடைந்தால் நோயாளியை வெண்டிலேட்டரில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை மருத்துவமனைக்கு சென்று டயாலிசிஸ் செய்ய வேண்டும். நீங்கள் வெண்டிலேட்டரில் இருக்கும் வரை உயிருடன் இருங்கள். வெண்டிலேட்டரை அகற்றினால் நோயாளி இறந்து விடுவார். நமது நுரையீரல் மிகவும் முக்கியமானது என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டுள்ளோம். நீங்கள் சரியாக சாப்பிடவில்லை என்றால்
உங்கள் உடலில் உள்ள குறைபாடுகளால் உங்கள் நுரையீரல், இதயம் மற்றும் கல்லீரலில் பிரச்சினைகள் ஏற்படும். உடல் மிகவும் பலவீனமடைகிறது. டயாலிசிஸ் இல்லை. சாலை முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. மறு அறுவை சிகிச்சை இல்லை. ஏனெனில் உடலில் பலவீனம் உள்ளது. இரத்தம் இல்லை. நிறைய சிக்கல்கள் உள்ளன. எனவே தவறுதலாக சாப்பிடுவதை நிறுத்தவோ அல்லது குறைக்க முயற்சிக்கவோ வேண்டாம். உங்கள் உடல் எடையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் உடல் எடையை பராமரிக்கும் போது உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம் பராமரிக்கப்படும் போது உங்கள் உடல் தானாகவே வேலை செய்யத் தொடங்கும். சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க உங்கள் நோயை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சிறுநீரகம் தானாகவே கெட்டுப் போகாது. சர்க்கரையால் பிபி கெட்டு வருகிறது. உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டாலும் உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கும். எனவே இது உங்கள் சிறுநீரகங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அறிக்கையில் உங்கள் கிரியேட்டினை குறைக்க அதிக கவனம் செலுத்த வேண்டாம். கிரியேட்டினில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் சிறுநீரகங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். இவை இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். இது ஒன்றல்ல. மீண்டும் சொல்கிறேன், கிரியேட்டினின் குறைப்பது மற்றும் சிறுநீரகத்தை குணப்படுத்துவது இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால் மருத்துவர் இருக்கிறார். அவரிடம் பேசுங்கள். இந்த நோயை எதிர்த்து போராட அவர் உங்களுக்கு முழுமையாக உதவுவார். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நமஸ்தே. நமஸ்கார்.